ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பாக்கு சுமங்கல 18 to 90 சாப்டர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்குனால டெலீட் பண்ணிட்டுருப்பேன். திரும்பி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்டதுனால வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் மிஸ் பண்ணாமல் கருக்குள்ள பண்ணோமா. கரெக்டாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்னேக்லேருந்து கிறிஸ்டல் எடுத்துருப்பால, அதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா December 24 மதியம் 12 மணி அளவு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாக்கலிப்ஸ் தான் இருக்குது. உலகம் ஃபுல்லாகவே சுனாமியால் மக்கள் எல்லோரும் 99% மக்கள் பாப்புலேஷனாக அழிஞ்சிருது. சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கடல் ஆயத்துக்கு போகிறான். இந்த ஸ்கின் கிறிஸ்டலில் இவனுக்கு ஒரு எபிலிட்டி கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இவனால மூச்சு வர முடியும். அதாவது நார்மலாக இப்போ நம்ம ப்ரீட் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் அவன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 12 செட்டில் மாதிரி இருக்காது. அதனால இவனால் ப்ரீட் பண்ண வருது. இந்த எபிலிட்டியே எனக்கு ஓகே யூனிக்காக இல்லைனாலும் இது எனக்கு பரவாயில்ல சூசன்னு சொல்கிறான். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் சிட்டி ஹோட்டலில் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி அது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சூசன்னு வச்சுருந்துங்கிறான். ஒரு பாஸ்ட் லைஃப்ல ஹியூமன் சிவிலைசேஷனாக 99% அழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் சைடு ஃபுல்லாகவே சில மக்கள் மியூட்டேட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி மணிமேஸ் மாதிரி. சவுத் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய காம்லின்ஸ் பெரிய இருக்கும். நார்த்து சைடு பார்த்திங்கன்னா இந்த ரேபிட்ஸ்னால் சின்னதாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம டானோ ஹீரோனா இங்கே மியூட்டேஷன் மாதிரி ஆகிருப்பாங்க. சூசனை வச்சு பார்க்குறோம். பாஸ்ட் லைஃப்பில் அந்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை. நான் என்ன பாஸ்ட் லைஃப் மாட்டிட்டேன் நான் சொல்லிட்டு சூசனே வச்சுருக்கான். நான் இன்னும் லெவலில் பார்க்கறதுக்கு எனக்கு கிறிஸ்டல் வேறு வேணும். நார்த்து சைடுக்கு போய் நம்ம இந்த மாஸ்டர்ஸ்னு என்ன மாஸ்டரை ஃபைட் பண்ணான்னு சொல்லிட்டு சூசனே வச்சுருக்கேன். ரேபிட் மாஸ்டர் போய் கொண்டு நம்ம கிறிஸ்டல் எடுத்துக்கலாம். இது சரி இல்லையான்னு சொல்லிட்டு சூசனை பார்க்குறான். என்னான்னு பார்த்தீங்கன்னா அவன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்டர் இருக்குது. மெர்மெயின் மாஸ்டர் தான் வந்திருக்கு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாடி காமிக்கிறாங்க. அந்த டவருக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் தொங்கி நிற்கிறானுங்க. பிரதர் அங்கே எது வேகமாக வர மாதிரி இருக்குது நான் பாருங்கள் சொல்லிட்டு அவனு கேட்குறான். இன்னும் அப்படி வேகமாக இருக்குது, இந்த மீன் அராண்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். டக்குன்னு ஷாக் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா சூசன் தான் அங்கே வந்துன்னுக்கிற மென்ன விளக்கத்தில். எப்படி இவனால் இவ்வளோ வேகமாக வரமுடியுது, ஹியூமனாக இவன் வேறு என்னவா சொல்லிட்டு அவனும் பார்த்துன்னு இருக்கான். பிரதர் நீ அவனை போய் காப்பாற்றின்னு வா, உங்கள் 2 பேரும் நான் கெட்டியமாக பிடிச்சின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஒருத்தவனும் சொல்லிட்டான். நான் விளையாடுறியா பாடுறா, பின்னாடி எவ்வளோ மான்ஸ்டர்ஸ் வருது, எப்படி நான் போடுறதுன்னு சொல்லிட்டு அவனும் பேசினுக்கிறாங்க. சூசான முன்ன வேகத்தில் வரான். அவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகுங்க. நீனா என்ன மியூட்டேட் ஆகிருக்கியாரா, என்ன எவல்யூஷன் ஆகிருக்கியாரா, ஃபஸ்ட் கிளாஸ் எவல்யூஷன் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூசானை பார்க்குறேன். எவல்யூஷனா, இவங்களுக்கு இது பற்றி என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு டக்குன்னு எகிரி அவங்க மேலே போகிறான் பாருங்க. அவனுக்கு ஷாக் ஆகிறாங்க. எங்கன்னா வராடா மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அதெல்லாம் கேட்காம அங்கே மேலே ஒருத்த ஏறின்னு இருப்பான்ல, மூஞ்சி மேலேயே கால் வச்சுங்கன்னு சூசனை மேலே போய் நின்றுடுறான். அவன் அப்படிக்கே விந்துடுறான். பிரதர் எங்கே போவானுங்க பிரதர், கை பிடிங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு அவன் கீழே இருப்பான்ல அவனுக்கு அவனும் வந்து கை பிடிக்கிறான். கை பிடிக்க முடியாமல் அவன் கீழே வராங்க பாருங்கள். டக்குன்னு அவனுக்கு கீழே போய் கை பிடிச்சிட்றான். பிரதர் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பிடிச்சிட்டேன், அப்படி கொஞ்சம் பிடிச்சிங்கன்னு மேலே வாங்க பிரதர்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். பிரதர் என்னால் எவ்வளோ நேரம் முடியும்னு தெரியல, சீக்கிரம் வாங்க பிரதர்னு சொல்லிட்டு அவனை ஒரு ப்ரெஷர் போட்டு பிடிச்சின்னுக்கிறான். என்னை விட்டுடுறா இல்லை நீயும் சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். சூசனும் சொல்கிறான். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களை நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன கேள்வின்னு சொல்லிட்டு அவனை கேட்குறான். இவங்க 2 பேர் பேசுகிற டைமில் அந்த மான்ஸ்டர்ஸ்னு இருக்கல மெர்மெயின் மாஸ்டர்னா, அது சும்மா இல்லாமல் தொங்கின்னு இருப்பானே அவன் காலை பூச்சி அப்படி இஷ்டருது. பிரதர் போவாங்க பிரதர் என்னை காப்பாடுங்க பிரதர்னு சொல்லிட்டு அவனும் அந்த வேணான் அவனும் சொல்கிறான். நான் தான் முன்னாடியே சொன்னல, நான் தான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே அவசரப்பட்டு குடிச்சிட்டிங்க, இது நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். சூசன் சொல்கிறான். டக்குன்னு அவனும் குதிச்சிடறான் அவனை ஒரு பெட்டை காப்பாற்றுறதுக்காக. 2 பேருமே மான்ஸ்டர்ஸ் சண்டை போடுறாங்க பாருங்கள். அவங்களால முடியல. மான்ஸ்டர்ஸ்லாம் அவங்கள சாப்பிட்னா வந்து பாருங்கள். நானா இங்கே சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஏச்சுன்னுக்கிறான். டக்குன்னு சூசனை முன்னல் வேகத்தில் பின்னாடி அணிங்க 2 மாஸ்டரை போட்டு தள்ளிடுறான். அது மட்டும் இல்லாமல் இருக்குது எக்கச்சக்கமான மான்ஸ்டரும் ஒரே ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வீசுகிறான். எல்லா மான்ஸ்டரும் செத்து சாகுதுங்க. அவனும் ஷாக் ஆகுறான். இவன் என்ன ஹியூமனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, எவல்யூஷனானா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறான். டக்குன்னு 2 பேரையும் தூக்கின்னு மேலே போயிடறான். அந்த டவருக்கு மேலே சூசானும். இந்த எவல்யூஷன் பற்றி உனக்கு என்ன தெரியும் சூசானே கேட்குறான். ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்கள் மட்டும்தான் இந்த விஷயம்னா இந்த மாதிரி எவல்யூஷன் விஷயம்லாம் தெரியும், நார்மல் பீப்புள்ஸ்க்குன்னே தெரியும்னு சொல்லிட்டு சூசனே வச்சுருக்கிறான். இப்போ தெரிஞ்சுக்கண்ணா அவனும் சொல்கிறான். இது மாதிரி சயின்ஸ் ரிசர்ச் அகாடமியில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், வேறு யாருமே தெரியாதுன்றான். அந்த அகாடமியில் பாஸ்ட் லைஃப்லேயே அழிஞ்சிருச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூசன் ஸ்டாக் ஆகுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹோட்டலில் காமிக்கிறாங்க. க்ரீன் ஹோட்டல்லே இருக்காங்க. சூசன் எங்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி
ஹீரோனி ஒரு மான்ஸ்டர் கொண்டு இருப்பாங்களா, அதுலேருந்து கிறிஸ்டல் எடுத்து கொடுத்துருப்பான். நான் வரத்துக்குள்ளே இந்த கிறிஸ்டல் சாப்பிட்டு நீ என்ன பவர் அவேக்கன் பண்ணி வை, நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஹீரோயின் நிறைய மாதிரிறான் பவர் அவங்களுக்காக அவேக்கன் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இது மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லுங்கிறாங்க. அவங்க கால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தர மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த 18 சாப்டர் முடி நம்ம 19 சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் முழுக்காவே பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கலரை பவர் அவங்க சுற்றி பயணிக்கிறது. அவங்களும் சொல்கிறாங்க ஒரு வழியாக நான் இதை அவேக்கன் பண்ணிட்டேன். அவங்களோட பவர் பண்ணிட்டிங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல், யார் வேணாலும் இவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி பவர் இவங்களுக்கு வச்சுருக்கு. நான் இந்த ஒரு வழியாக இந்த பவர் அவேக்கன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே சொல்லினுக்கிறாங்க. அவங்க காலுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி டென்ட்டுங்கள் மாதிரி அவங்க கால் வந்து ஏதோ சுற்றி போட்டுனுங்கிறது. என்ன இது சீமானா இப்படி கால் சுற்றி போட்டுனுங்கிறேன்னு பார்க்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா கால் மட்டும் இல்லை அவங்க பாடி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டென்ட்டுகள் மாதிரி மான்ஸ்டர்ஸ்னால் கட்டி போட்டிருக்கேன். அது வாய் பழக்கம் பாருங்கள். நீங்கள் இந்த எப்படி சொல்கிறதுன்னா மான்ஸ்டர்னு நம்ம வச்சுக்கணும். அந்த மான்ஸ்டரும் பார்த்திங்கன்னா ஹீரோயினி அட்டாக் பண்ண வராங்க பாருங்கள். ஹீரோயின் டக்குன்னு கையில் பிடிச்சிடுறாங்க. என்ன கரும்பு இது அட்டாக் பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறாங்க. 1-2 இருக்கும் சமாளிச்சேனான்னு பார்த்தாங்க. பார்த்தா எக்கச்சக்கமாக மான்ஸ்டர்ஸ்னால் இருக்குது. அவங்க ஸ்டாக்காகி பார்க்குறாங்கன்னா மான்ஸ்டர்ஸ்னால் இது இன்னும் இது கட்டி போட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சூஷனை போகிறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா நீ அப்படியே சாப்பிடக்கூட இந்த என்ன ஒரு ஃப்ரூட்ஸில் ட்ரிங்கில் நீ கலந்து தான் சாப்பிடணும், இல்லை சைடு எஃபெக்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஒரு ஆப்பிளையும் அவனும் அந்த கிறிஸ்டலை வச்சு கொடுப்பாங்க பாருங்க. ஹீரோயின் வாங்கியிருப்பாங்க. இந்த ஆப்பிள் நீ சாப்பிட்டு என்ன ஒரு பவர் அது மாதிரி அவேக்கன் பண்ணி வை நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சூஷன் சொன்ன மாதிரி ஹீரோயின் அவேக்கன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மான்ஸ்டர்ஸோட பிரெயின் எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு அந்த பிரெயின் தெரியுது. என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் திடீர்னு அவங்க பிரெயின் எங்கே இருக்கா அங்கே ரெட் கலராக லைட் எரிஞ்சு அப்படியே ஹீரோயினை விட்டுறாங்க. அப்படி ஒரு வழியாக நான் பவர் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும். அந்த ஹேமர் எடுத்துக்கின்னு என்னையே நீங்கள் கட்டி போகிற பார்த்துட்டிங்களா, என்னையே கொல்ல பார்த்துட்டிங்களா, உங்களை சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூறாக வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹேமர் எடுத்துக்கின்னு ஹீரோயின் அந்த மான்ஸ்டர்ஸ்னால் செதற வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஒரு சைடு ஃபுல்லாகவே ரத்த கரையை பிளட் மாதிரி ஆயிடுது கரை ஃபுல்லாகவே. நம்ம மான்ஸ்டர் எல்லாம் கொண்டுட்டேன்னா வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினே பார்த்துருக்குறாங்க. திடீர்னு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காலை எடுத்து வைக்குது, ஒரு சவுண்டு கேட்குது. நானும் கூட வந்து ஜாயின் பண்ணிங்க நாமன்னு ஒரு சவுண்டு வாய்ஸும் சொல்ல ஹீரோயின் சாக்குறாங்கன்னா என்ன வேறு என்னவான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னா சூஷன் தான் வந்திருக்கான். அவங்களும் பார்த்து ஷாக்காகிறாங்க. சூஷன் தானே ஒரு இந்த மாதிரி நியூடாக வந்திருக்க ட்ரெஸ்ஸே போகாமல். சூஷன் நீ ஒரு வழியாக வந்துட்டியா, நீ தானா உண்மையில நீ தானு சொல்லிட்டு ஹீரோன்னு அடிச்சா பார்க்குறாங்க. ஒரு வழியாக நீ வந்துட்ட, எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணி தெரியுமான்னு சொல்லிட்டு சூஷனை கட்டி பிடிச்சிங்கன்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. சூஷனை என்ன உனக்கு வித்தியாசமாக தெரியும், நச்சையாக இருக்கு முன்னே நீங்கள் இந்த மாதிரி இருக்க போய் ட்ரெஸ் போட்டுவான்னு சொல்லிட்டு போகிறேன் என்னன்னு சொல்கிறாங்க. ஒரு மாஸ்டருக்கு ஒரு சண்டை போட்டு அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு சூஷனாக போகிறான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் மேலே வந்து கை வைக்கிறாங்க. உனக்கு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து சூஷனை கேட்குறான், நீ பவர் அவேக்கன் பண்ணிட்டியா, என்ன மாதிரி பவர்னு சொல்லிட்டு சூஷனை கேட்குறான். ஹீரோயினையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பவர்னு. சரி நம்ம இங்கேருந்து வெளியே போனேன்னு பவர் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு சூஷனை சொல்கிறான். டக்குன்னு சூஷனுக்குன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் ஆகுனான்னு பண்ணிட்டிங்கன்னா ஹீரோயின் வந்து சூஷன் மாதிரி அவங்க பவர் யூஸ் பண்ணுறாங்க மைண்ட் கண்ட்ரோலு. சூஷனுக்கு ஒரு மாதிரி தர்றாங்க பாருங்கள் ஹீரோனி. டக்குன்னு ஹீரோயின் ஷாக் ஆகுனான்னு பார்த்தீங்கன்னா சூஷன் பின்னாடி ஒரு பெரிய டெவில் மாதிரி இருக்குது. இதே சூஷன் ஒரு மைண்ட் ஸ்ட்ரென்த்தாக மைண்ட் பவரா இது என்னால் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் போட்டு ஹீரோயின் அமுத்தார். சூஷன் சொல்கிறேன் இந்த பவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹோட்டலில் காமிக்கிறாங்க. க்ரீன் ஹோட்டல் வெளியே பார்த்தீங்கன்னா தண்ணி முன்னேந்திர ரொம்ப அதிகமாக இருக்குன்னு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஷூட்டிங் ப்ராக்டிஸில் பண்ணுறாங்க 2 பேருமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும்ல அதை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சு ஷூட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சூஷன் வந்து ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்கலாம். வேறு சில பல வேலைங்கன்னா பண்ணுற ஷூட் பண்ணுற டைமில் சூஷன் சொல்கிறான், நான் உனக்கு சொல்லி கொடுத்துரு ½ டே ஆகிருக்கோம், நீ ஒரு டாக்டர் வர மட்டும் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பச்சை வரேன்னு சொல்லிட்டு சூஷனு கேட்குறான். ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறான். ஓகே நீ போய் நெக்ஸ்ட் டைம் வர சொல்லும், நீ எதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சூஷனை சொல்கிறான். ஹீரோயின் ஓகேன்றான். இந்த இடத்துல 19 சாப்டர் முடியும். நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.